ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகனடி போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தான். அருகதேவ வணக்கம். இது வந்து பழமொழி 400 ஃபஸ்ட்டு பாடலாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, அருகனடி போற்றுவோம். அவித்து அடங்குவதற்கு அருமையானவை ஆசைகள். அந்த ஆசைகளை அவித்து மெய்ஞானத்தை குற்றமற உணர்ந்தவன் அருகதேவன். பரந்த கடல் சூழ்ந்த அகன்ற இடத்தையுடைய இப்பெரிய உலகத்திலேயே அவன் திருவடிகளை தமக்கு உரிமையாக்கும் படியாக தம் உள்ளத்திலேயே தெளிந்து உணர்ந்தவர்கள் எவரோ அவர்களே பெரியவர்கள். பெரிய செயல் செய்த உடம்பினுள் இருக்கும் உயிரும் பெருமையும் உடையதாய் இருக்கும் அல்லவா, அதுபோலவே பெரிய செயல் செய்த அவர்களின் உயர்வும் பெரியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழமொழி 400 பாடல் பார்க்கலாம். அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம். அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞாலத்து. விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞாலத்து உரியதனீர் கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. நான் நெட்டில் சர்ச் பண்ணி வேறு ஒரு பொருள் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு பொருள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சொல்லித்தரேன். ஓகேவா? உடலின் சிறந்த செயல்கள் உயிருக்கு சிறப்பை தரும். நம்ம உடலோட சிறந்த செயல்கள் வந்து நம்மளோட உயிருக்கும் சிறப்பை தரும். பெரியன் தன் ஆவி பெரிது என்பது பழமொழி. இதில் வந்து பழமொழி பார்த்திங்கன்னா, அந்த பெரியன் தன் ஆவி பெரிது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்பது பழமொழி. ஆசு அப்படின்னா குற்றம். செயற்கரிய செய்வாரே பெரியார். இவ்வுலகில் ஐம்புல இச்சைகளையும் அவித்தலாலே செயற்கரிய பெருஞ்செயல் அச்செயலை செய்து உயர்ந்த பெரியோனின் திருவடிகள் உளங்கொள்வோம். இப்படி உளம் கொள்பவரும் ஆசைகளை அவித்து பெரியவராக விளங்கி பெருமையுடையவர் என்பதே இதன் கருத்தாகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஆசைகள் ஐம்புலன்களையும் அடக்கி இருக்காங்களா, அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கில் சொல்கிறாங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னா அதோட ஹெட்டிங் பாருங்கள், அருகனடி போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து பெரியதன் ஆவி பெரிது தான் வந்து பழமொழி. இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா இந்த எடுத்து வச்சுருக்கேன். பொருள் விளக்கம். ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு பொருள் இருக்குது. அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம். பிறவி துன்பங்களை நீக்கி குற்றமற்ற ஞானத்தை பெற்ற இறைவனின் திருவடிகள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிறவி துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கி குற்றமற்ற ஞானத்தை பெற்ற இறைவனோட திருவடிகள். அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதம். ஓகேவா? விரிகடல். நெக்ஸ்ட் வந்து விரிகடல் சூழ்ந்த வியன்கண்மா ஞாலத்து. இந்த பரந்த கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகத்தில் உரிய தண்ணீர் கண்டுணர்ந்தார் ஓக்கமே அப்படின்னா இறைவனின் திருவடிகளை உணர்ந்து கொண்டவர்களின் பெருமை போலவே. இறைவனோட திருவடிகளை நம்ம உணர்ந்து கொண்டவங்களோட பெருமை போலவே. நெக்ஸ்ட் வந்து போல பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறைவனின் பெருமை அல்லது ஆன்மாவின் பெருமை மிக பெரியது. அந்த இறைவனோட பெருமையும் அந்த ஆன்மாவோட பெருமையும் மிக பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதோட மொத்த பொருள் பார்த்திங்கன்னா, பரந்த கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகத்தில், பெரிய கடலால் சூழ்ந்திருக்க இந்த உலகத்தில் பிறவி துன்பங்களை நீக்கி குற்றமற்ற ஞானத்தை பெற்ற இறைவனின் திருவடிகளை உணர்ந்து கொண்டவர்களின் பெருமை போலவே அந்த இறைவனின் பெருமை அல்லது ஆன்மாவின் பெருமை மிக பெரியதாகும். இந்த பரந்த கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகத்தில் பிறவி துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கி குற்றமற்ற ஞானத்தை பெற்ற இறைவனோட திருவடிகளை உணர்ந்து கொண்டவர்களின் பெருமை போலவே அந்த இறைவனின் பெருமை போலவே பெருமை அல்லது ஆன்மாவின் பெருமை மிக பெரியதாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா கடவுளை வாழ்த்து மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பழமொழி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம். மேல்நிலை அடைதல். ஓகேவா? தேங்க்யூ.